இங்கே உள்ளேருந்து நெடுமாறன் எல்லா ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்காக வெளில வந்து பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னே எல்லா ஷெஃப்க்குமே ரொம்ப பயம், எங்கே நம்ம டிஷ்ஷை என்ன சொல்ல போகிறாங்கன்றது. ஒரு டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணிட்டே வராரு. ஆனால் இங்கே ஒருத்தரோட டேஸ்ட் மட்டும் நல்லா இல்லை, அதை போட்டு செமையாக கத்தி விட்டுறாரு. அவருக்கு ரொம்ப டென்ஷனாக ஆகிடுது, என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்ப தவிச்சு நிற்கிறாரு. இதுதான் நெடுமாறன் பொண்ணுக்கிட்டே வராது. நெடுமாறன் பொண்ணுன்றது லாஸ்ட்டாக தான் ரிவ்யூ பண்ணுவாங்க, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன், அவ்வளோதான் விஷயம். இன்னும் கிச்சனுக்கு ஆர்டர் கொடுக்க நம்ம ஹீரோ வராரு. ரூம் சர்வீஸ்ன்றதுனால அவருக்கு நல்லா சமைக்கவும் தெரியுன்றது ஒரு ரீசன். அங்கே ஏதோ அடி பிடிச்சிது நெடுமாறன் கேட்கும் போது அதை நம்ம ஹீரோ கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இங்கே தான் அடி பிடிச்சிக்குன்னு ஒன்று எல்லாம் பார்த்து நம்ம நெடுமாறன் ரொம்ப கடுப்பாயிடும். அங்கேருந்து ஜாயின் வந்து உள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லும் போது ஹீரோ எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் நெடுமாறன் வந்து அவங்க பொண்ணை எடுத்து வான் பண்ணி வெளில அனுப்பிச்சி விட்ருவாங்க. உடனே அந்த கோவத்தில் ஐஸ்வர்யா வந்து ஹீரோ கிட்ட பேச, நீ ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்க ஹீரோ ஐஸ்வர்யா ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சிடறான். அது ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப பிடிக்காம திட்டி அனுப்பிச்சிடுறான். அங்கேருந்து அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் வெற்றி இதெல்லாம் பாண்டி கிட்ட சொல்லுங்கிறான். இந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே போனால் அந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லும் போது பாண்டி அவன்கிட்ட உஷாராக சொல்கிறான். இந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே போவதும் வேலைக்கே உள்ள வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது, நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க, வேறு எதுவுமே நான் கேட்கல. அவ்வளோதான், பாய் பாய்.